ஒரு சின்ன தூரம் படியேறி ஒரு சின்ன காபட் ரோட் ஒன்று போகுது. அதோட போனால் சிரிப்பாது போர்டு இருக்கும். அந்த ரோட்டோட அதான் சிரிப்பாது ஸ்டார்ட் பண்ணுற இடம். அதோட மேலே போயின்னா ஒரு 3 ஹவர், மெத போனால் 4 ஹவர் மறைக்க பிடிக்கும். நிற்காமலாம் நின்று இலங்கையின் மலைநாட்டில் மஸ்கெலியா என்ற இடத்தில் இருந்து சிவனொளி பாதமலையின் தொடக்க பகுதியான நல்ல தண்ணியா என்ற இடம் வரையிலான பயணமே இந்த காணொளி. மஸ்கெலியாவின் மெல்லிய பனித்தூவல்கள் என் தோள்களில் விழுந்தபடி இருக்க பயணத்தை தொடங்கினேன். மலைநாட்டின் அந்த காலை குளிர் மட்டுமல்ல, ஒரு மென்மையான நினைவின் தொடுதலாக இருந்தது. தேயிலை தோட்டங்கள் பசுமை அலைகளாக விரிந்து பறந்து கிடந்தன. என் கண்கள் எட்டிய எல்லை வரை அவை நிரம்பி தவழ்ந்தன. முல்கம வழியாக சென்ற பாதை ஒரு சாதாரண வீதி மாத்திரம் அல்ல, இயற்கை தன் இதயத்தை விரித்து வைத்திருந்த ஒரு அழகிய வழித்தடம். வழியோரம் நின்ற மரங்கள் காற்றோடு ஆடியபடி என் பயணத்திற்கு ஒரு மெல்லிய இசையை கொடுத்தன. எங்கும் ஓடும் சிற்றோடைகள், பாறைகளில் மோதும் நீர் துளிகள், அவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இனிய சங்கீதமாக என் உள்ளத்தில் ஒலித்தது. பனித்துளிகள் மெல்ல விழுந்து மலைகளை மூடிய போது நான் அந்த பனிக்குள் நழுவி செல்லும் ஒரு கனவாகவே உணர்ந்தேன். சில நேரங்களில் பாதை மறைந்து போனது. சில நேரங்களில் உலகமே மங்கிய ஒரு ஓவியமாக மாறியது. நல்ல தண்ணியாவை அணுகும் போது என் மனம் ஒரு புதுமையான அமைதியில் மூழ்கியது. அந்த பாதை எனக்குள் வரும் இடமாற்றம் அல்ல, ஒரு உள்ளார்ந்த பயணம். நான் நடந்த ஒவ்வொரு அடியும் என்னுள் இருந்து சிதறிய எண்ணங்களை ஒன்றிணைத்து ஒரு அமைதியான முழுமையாக மாற்றியது. இந்த பயணம் முடிந்தபோது நான் ஒரு இடத்தை அடைந்ததில்லை, என்னை நான் அடைந்தேன் என்ற உணர்வு மட்டும் என் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. இலங்கையின் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள், பசுமை போர்த்திய மலைகள், மெல்ல மிதக்கும் வெண்பஞ்சு மேகங்கள், குளிர்ந்த காற்றின் இசை, இவை அனைத்தும் வெளிப்படையாக ஒரு சொர்க்கம் போல தோன்றுகின்றன. ஆனால் அந்த பசுமையின் அடியில் மறைந்து கிடப்பது பல தலைமுறைகள் தாண்டியும் தொடரும் ஒரு அமைதியான போராட்டத்தின் கதை. மஸ்கெலியா, முல்கம, நல்ல தண்ணியா போன்ற மலைநாட்டு பகுதிகளில் பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள் கண்களுக்கு பசுமையான ஓவியமாக தோன்றினாலும் அந்த பசுமையின் அடியில் மறைந்திருப்பது உழைப்பின் கசப்பான கதைகள். இந்த தோட்டங்களில் வாழும் தொழிலாளர்களின் நாள்
விடியற்கால ஒளி பிறக்கும் முன்பே ஆரம்பமாகிறது. பனித்துளிகள் இன்னும் இலைகளில் தங்கியிருக்கும் நேரத்தில் அவர்கள் கைகளில் கூடை ஏந்தி மலைச்சரிவுகளை ஏறத் தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு இலையும் மெதுவாக பறிக்கப்பட வேண்டி இருக்கிறது. வேகமும் துல்லியமும் ஒன்றாக கலந்த உழைப்பு அது. மழை பெய்தாலும் காற்று வீசினாலும் அவர்களின் பணிக்கு ஓய்வில்லை. அவர்களின் வாழ்க்கை வசதிகள் எளிமையானவை. சிறிய வரிசை வீடுகள், குறைந்த இடங்கள், அடிப்படை வசதிகளுக்கு சில சமயம் பற்றாக்குறை. குடிநீர், மருத்துவ சேவை, கல்வி போன்றவை கிடைத்தாலும் அவை எப்போதும் முழுமையாக போதுமானதாக இருப்பதில்லை. இருப்பினும் அந்த குறைவுக்குள் கூட அவர்கள் வாழ்வை நடத்தி கொள்வதில் ஒரு அமைதியான உறுதியை காண்கிறார்கள். கூலித்தொகை பெரும்பாலும் அவர்களின் கடின உழைப்புக்கு ஒப்பாக இல்லாமல் இருக்கும். தினமும் நிர்ணயிக்கப்பட்ட அளவு இலைகளை அவர்கள் பறித்தே ஆக வேண்டி இருக்கிறது. அவர்களின் உடலையும் மனதையும் சோர்வடைய செய்கிறது அது. ஆனால் அந்த சோர்வை அவர்கள் வெளிப்படுத்தாமல் மீண்டும் வாழத் தொடங்க தயாராகி விடுகிறார்கள். இன்னும் அந்த வாழ்க்கையின் முழுக்க இருள் மட்டுமல்ல. மாலையில் வேலை முடிந்து வீடு திரும்பும் போதும் அவர்கள் முகங்களில் ஒரு சிரிப்பு ஒளிர்கிறது. இந்த தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்க்கை ஒரு போராட்டம் மட்டுமல்ல, அது பொறுமை, உறுதி மற்றும் நம்பிக்கையின் ஒரு நீண்ட வழி பயணமாகும். அந்த பசுமையான தேயிலை இலைகள் உலகம் முழுவதும் சென்றடையும் போது அவற்றின் பின்னால் நிற்கும் இந்த அமைதியான உழைப்பை ஒருபோதும் நினைவில் கொள்ளாமல் இருக்க முடிவதில்லை. இலங்கையின் மலைநாட்டின் இதயத்தில் தங்கியிருக்கும் மஸ்கெலியா பனிமூட்டம் போர்த்திய ஒரு உயிருள்ள கவிதை. காலையின் முதல் ஒளி மலை சிகரங்களை தொட்டவுடன் அந்த ஊர் மெதுவாக விழித்தெழுகிறது. தேயிலை தோட்டங்களின் பசுமை அலைகள் காற்றோடு அசைந்து ஒரு நிசப்த இசையை பாடுகின்றன. இங்கு ஓடும் காற்றே வேறுபட்டது. அது வெறும் குளிர்ச்சியை மட்டும் தருவதில்லை, உள்ளத்தை மெதுவாக தழுவும் ஒரு அமைதியையும் கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பாதையும் மலைகளின் மடியில் வளைந்து செல்லும் போது பயணியின் மனமும் அந்த வளைவுகளோடு மென்மையாக மாறிவிடுகிறது. அருகில் விரிந்திருக்கும் மௌசாக்கேலே நீர்த்தேக்கம் நீல வானத்தை தன்னுள் பிரதிபலித்துக் கொண்டு அமைதியாக கிடக்கிறது. அதன் நீரில் மலைகள் தங்கள் நிழலை வரையும் போது அது இயற்கையின் ஒரு ஓவியமாக பரிணமிக்கிறது. சில நேரங்களில் காற்றின் மென்மையான அலைகள் அந்த ஓவியத்தை அசைக்க, வாழ்க்கையும் அதுபோல அசைவுள்ளதென்ற நினைவு தோன்றி மறைகிறது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. சரி.
தமிழாக்கலாம் எல்லாம் தமிழாக்கலாம். ஓ ஒரு டீச்சரோட கேட்குறா. உங்களோட பேர்? என் பேர் ஸ்ரீதரன் சொல்லுவாங்க. ஸ்ரீ ஷோட்டை. அப்போ இருக்கிற ஸ்ரீபாதையில் இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறது வந்து இப்போ இங்கே நல்ல தண்ணி இடம் பீக் சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நல்ல தண்ணி டவுன் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன தூரம் படியேறி ஒரு சின்ன காபட் ரோட் ஒன்று போகுது. அதோட போனால் சிரிப்பாது பாடி இருக்கும். அந்த ரோட்டோட அத்தை சிரிப்பாது ஸ்டார்ட் பண்ணுற இடம். அதோட மேலே போனீங்கன்னா ஒரு 3 ஹவர், மெத போனால் 4 ஹவர் மறிக்க பிடிக்கும். நிற்காமலாம் நின்றுண்டா? நின்று போனாலும் 4 ஹவரில் போயிடலாம். எப்பவும் போகலாமா? குறிப்பிட்ட ஆஃப் சீசன் வரைக்கும் தான் சீசன் காலம். டிசம்பர்லேருந்து மே போய அது வரைக்கும் சீசன் காலம். அதுக்கப்புறம் போகலாம். இப்போ பெருசாக இந்த கடைகள்லாம் பெருசாக இருக்காது. இப்போ இருக்கிற கடை இப்போ கடைகள் இருக்கும். சீசன் கடைகள் சீசன் டைமில் அந்த எல்லா சாமான்கள் இருக்குவாங்க. சாப்பாடு கடைகள், உடுப்பு கடைகள், ஜேசி கடைகள் அப்படி இருக்கிறோம். சீசன் எல்லா டைமில் ஒன்றுமே இருக்காது. டவுன் கடைகள் மட்டும்தான் இருக்கும். பேமெண்ட் அந்த ஹோட்டல் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஓகே. மஸ்கெலியா சிவனொளிபாத மலையின் சிகரத்தை நோக்கி செல்லும் வழியில் இருக்கும் ஒரு தங்குமிடம் மட்டுமல்ல, அது ஒரு அனுபவம். பக்தியும் இயற்கையும் மனித உழைப்பும் ஒன்றாக கலந்த ஒரு இடம். இங்கு காலம் மெதுவாக நகர்கிறது. அதனால் தான் மனம் இங்கே நின்றுவிட விரும்புகிறது. மாலை நேரங்களில் பனிமூட்டம் மீண்டும் மலைகளை தழுவும் போது மஸ்கெலியா ஒரு கனவாக மாறிவிடுகிறது. அந்த கனவுக்குள் நுழைந்தவர் வெளியேறினாலும் அதை மறக்க முடிவதில்லை. ஏனெனில் மஸ்கெலியா என்பது ஓர் ஊர் அல்ல, அது மனதில் நிலைத்து நிற்கும் ஒரு பொன்மயமான நினைவு ஆகும். மலைகளின் மடியில் நீல அமைதியாக விரிந்திருக்கும் மவுசாகலே நீர்த்தேக்கம் ஒரு நாட்டின் வாழ்வோட்டத்தை தாங்கும் மௌன தூணாக திகழ்கிறது. இந்த நீர்த்தேக்கம் கழனி ஆற்றின் மேல் பகுதியில் அமைந்துள்ள முக்கியமான நீர்ப்பாசனமும் மின்சார உற்பத்தியும் இணைந்த திட்டத்தின் ஒரு அங்கமாகும். பரப்பளவில் விரிந்த இந்த நீர்நிலம் மலைச்சரிவுகளுக்கு இடையே பறந்து மழைக்காலங்களில் பெருமளவு நீரை சேமித்து வைக்கும் திறன் கொண்டிருக்கிறது. அதன் அகலம் ஆழம் ஆகியவை இயற்கையின் அமைப்போடு இசைந்தே வடிவமைக்கப்பட்டிருப்பதால் அது ஒரு செயற்கை அமைப்பாக இருந்தாலும் இயற்கையோடு கலந்து காணப்படுகிறது. இதன் முக்கிய பயன்பாடு மின்சார உற்பத்தி ஆகும். மவுசாகலே நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்படும் நீர் கீழ்நில பகுதிகளில் உள்ள நீர்மின் நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டு சக்தியாக மாற்றம் பெறுகிறது. அதே சமயம் இந்த நீர் விவசாயத்திற்கும் குடிநீர் தேவைகளுக்கும் மறைமுகமாக
ஆதாரமாக உள்ளது. ஒரு அமைதியான நீர்முகத்தின் பின்னால் ஆயிரக்கணக்கான வீடுகளின் விளக்குகள் ஒளிர்கின்றன. இந்த உணர்வு இதனை மேலும் அர்த்தமுள்ளதாக்கி விடுகிறது. இதன் வரலாறு இலங்கையின் நீர்மின் வளர்ச்சியோடு பின்னி பிணைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நாட்டின் மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்டதாகும். காலப்போக்கில் இது ஒரு பொறியியல் சாதனையாக மட்டுமன்றி மலைநாட்டு வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் மாறியிருக்கிறது. இத்தகைய நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்து கவனிப்பை நாடுகின்றன. அணையின் உறுதிப்பாடு, நீர்மட்ட கட்டுப்பாடு, மழைக்கால வெள்ள நீர் மேலாண்மை இவை அனைத்தும் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் அதே அளவு முக்கியம் பெறுகின்றன. நீரின் தரம், சுற்றியுள்ள காடுகள் மற்றும் உயிரியல் சமநிலை ஆகியவற்றை காக்கும் பணியும் இணைந்து நடைபெறுகிறது. அவ்வாறே மௌசாகல நீர்த்தேக்கம் மனித அறிவும் இயற்கை அருளும் இணைந்து உருவாக்கிய ஓர் அமைதியான ஆற்றல். அதன் மேல் அமைதியாக மிதக்கும் பனித்துளிகள் அதன் ஆழத்தில் மறைந்திருக்கும் சக்தியின் மென்மையான நினைவூட்டலாகவே தோன்றுகின்றன.